ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த இடத்துல 2-3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மேலே இருக்கிற இந்த உலோக குழாய் அப்படியே விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் திரும்பி வருது அப்படின்னு தெரிஞ்சது எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு ட்ரக் நிறைய பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு வருது. இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே சரிஞ்சிடுச்சு பாருங்க. பக்கத்துலேயே ஒரு கார் நின்று இருக்கு. அது பக்கத்தில் நின்றவர் சுதாரிச்சு உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிட்டாரு. ஆனால் வந்த ட்ரக் எவ்வளோ பெரிய பாரத்தோடு வந்திருக்கு பாருங்க. மொத்தமாக சரிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ட்ரக் வேகமாக வந்துட்டே இருக்குது. எதிரில் நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த ட்ரக் பாருங்க அப்படியே வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மெதுவாக சரிஞ்சு ரோடையே மறிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதில் எதிரில் வந்து அந்த கார் தான் அதில் சிக்கிக்கிச்சு. அந்த காரையும் சேர்த்து இழுத்துட்டு போகிற மாதிரி சம்பவம் அந்த ட்ரக்கில் இருந்த கேமராவில் சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த மரத்தை வெட்டுறதுக்காக மேலே வரைக்கும் ஏறி இருக்கிறாரு. பக்கத்துலேயே நிறைய மின்கம்பிகள் போகுது. இந்த ஓலையை வெட்டி போடவும் அது அப்படியே இந்த மின்கம்பி மேலே தொங்கிட்டே இருக்குது. ஓலை அது மேலே உரசுனதுனால அப்படியே நெருப்பு வரவும் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட எதிர்பாராத சம்பவம் தான். மேலே இருந்தவர் உடனே கடகடன்னு கீழே இறங்கி வந்துட்டாரு. வேலை பார்க்கும்போது ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ரோட்டில் நடக்கிற சம்பவம் தான். சிவப்பு கலர் கார் ஒன்று வேகமாக வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ரோட்டுக்கு குறுக்க இந்த பொண்ணு வேகமாக ஓடி வந்திருக்கு. நல்ல வழியாக கார் ஓட்டிட்டு வந்தவர் இதை பார்த்ததுனால உடனே சுதாரிச்சு வண்டி நிறுத்திட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே வந்துட்டு இருந்த வண்டி கரெக்டாக இவரை பார்த்து வரோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆள் உடனே சுதாரிச்சு அப்படியே இந்த கம்பியில தாவி கீழே இறங்குறதுக்கு போயிட்டாரு. அவரை கொஞ்சம் யோசிக்காம உடனே தாவனது எவ்வளவு நல்லதா இருந்திருக்கு பாருங்க. தாவி கீழே விழுந்தாலும் சின்ன அடியோட உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க ஒரு டெம்போ வேகமா போகுது. மழை நேரங்கள்ல ரோட்ல இந்த மாதிரி சில நேரம் சறுக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான் இந்த டெம்போ சறுக்கி இந்த பைக் மேல தட்டுறதுக்கு ரெடியா இருந்தது. பைக்ல வந்தவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த காரை முந்தி இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு பாருங்க. வந்த கார் அப்படியே கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துல ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ் முன்னாடி போய் முட்டிக்கிட்டதுனால பஸ்ஸோட வேகத்துக்கு இந்த காரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு வழியா 2 நின்று இருக்கு. முந்தி போகிற வேகத்தில் பக்கத்தில் என்னென்ன வண்டி வருதுன்னு சில நேரங்களில் மறந்துடுறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரயில்வே ட்ராக்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் மின்னல் வேகத்தில் சைக்கிளில் போகிறாங்க. ட்ரெயின் வரதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ட்ரெயின் தூரத்தில் வர மாதிரி தான் தெரியும். ஆனால் கண் தட்டுறதுக்குள்ளே பக்கத்தில் வந்துடும். இதில் தப்பிச்சதே பெரிய விஷயம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கடலில் நடக்கிற நம்ப முடியாத ஒரு காட்சி. ஒரே இடத்துல மீன்கள் கூட்டமாக இருந்து எப்படி உலா வருது பாருங்க. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. ஆழ்கடலில் பல விசித்திர சம்பவங்களை பார்க்கலாம் போல. அங்க இங்க கொஞ்சமும் நகராம கூட்டத்தோட கூட்டமா போகுது பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டியை நிறுத்திட்டு அதுலதான் ஏதோ ரிப்பேர் வேலை பார்த்துட்டு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கார் வேகமா வந்திருக்கு பாருங்க. நல்ல வேலை உடனே திரும்பி பார்த்ததுனால அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. ரோட்ல நின்னாலும் சரி, ஓரத்துல நின்னாலும் சரி, கொஞ்சம் உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய தகரம். ஏற்கனவே அது காத்துல தான் கீழே விழுந்திருக்கு. இதுல விழுந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு காத்து அடிச்சுட்டு பாருங்க, அப்படியே மேல பறந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது, ஜேசிபி வச்சு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மண் சரிவை பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். ஆனா அடுத்தடுத்து மண் வந்துகிட்டே தான் இருக்கும் வேகமா. இப்படி பாஞ்சு வர மண்ணுக்கு இடையில யாராவது சிக்கிக்கிட்டு அதுல இருந்து தப்புறதே ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஜேசிபியை திருப்பி கொண்டு போறதுக்கான நேரமெல்லாம் அங்க இல்ல. மண் வேகமா வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜேசிபியில தட்டி தான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த வண்டி நின்னது அதை கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. எப்படி கடகடன் வருது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோட தான் பாக்குறோம். ரோட்டோரத்துல கொடை பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிக்கிறாங்க. திடீர்னு எதிர்பாராத நேரத்துல ரோட்டோரத்துல நின்ன இந்த மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு. ஆனா ஏதோ இலைகளுக்கு நடுவில் மாட்டினதுனால ஆளுக்கு ஏதோ ஆகல. மெதுவா பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாமே கண்ணாடி கதவுகள் தான். ஒரு காத்து வேகமா அடிச்சுது. அந்த வேகமான காத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம எல்லா கண்ணாடி கதவுகளும் பொத்து பொத்துன்னு விழுந்துடுச்சு. ஒரே நேரத்துல எல்லாம் விழும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, வேகமான காத்தடிக்குது. இந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்ல. சூறாவளி காற்றுல யாரும் வெளியே தலையை கூட காட்ட முடியாது. அதனால எல்லாரும் உள்ளதான் இருக்கிறாங்க. திடீர்னு இங்க ஓரத்துல இருந்த கார் பாருங்க மெதுவா நகர்ந்து போக ஆரம்பிக்குது இந்த காத்தோட வேகத்துக்கு. இந்த வண்டி போற வேகத்தை பார்த்தா இன்னும் 2 தெரு தள்ளி தான் போய் நிற்கும் போல. காத்து பண்ற அட்டகாசத்தை பாருங்களேன். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல எந்த பொருள் அப்படின்னு பாரபட்சமே இல்லாம இழுத்துட்டு போகுது.
இங்கே இரும்பு கம்பிகளோட ஸ்ட்ராங்கா இருக்கிற பொருள் தான், ஆனாலும் காத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. சில இடங்கள்ல மனுஷங்க கூட காத்துல காணாம போயிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, நல்ல மழை பெஞ்சு ரோடே ஈரமா தான் இருக்குது. இந்த ஈரமான ரோட்ல போகும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த ட்ரக் வந்துட்டு இருந்தது அப்படியே தடுமாறி கீழே விழுந்திருக்கு பாருங்க. அதுலயும் வளைவுகள்ல போகும்போது ரொம்ப கவனமா தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ரோட்ல இப்பதான் இந்த ட்ரக் நுழைஞ்சு வருது. கொஞ்சம் உயரமான வண்டி தான், அங்கே இருக்கிற மின்கம்பிகள் மேலே உரசி அந்த கம்பி அதில் சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த கம்பமே ஆட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஒரு பெரிய ட்ரக் உள்ள நுழைஞ்சதுக்கு அங்கே இருக்கிற மின்கம்பிகள் எல்லாம் இழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். இந்த கார் அந்த இடத்துல இருந்து உடனே நகர்ந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இருட்டில் ஏதோ விசித்திரமான உருவம் தெரிஞ்சிருக்கு. முதல்ல இங்கிருந்து டார்ச் அடிச்சு பார்த்தவர் எதுக்கும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நெருங்கியே போயிட்டாரு. அங்க வேலிக்கு அந்த பக்கம் முகமூடி போட்டுட்டு நிற்கிறது ஒரு மாடு தான். இந்த மாடு பகல்லையும் இதே விஷயத்துல தான் இந்த வீட்டை வந்து பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரோட்ல 2-3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமாவே இந்த ரோட்ல ஆட்கள் நடந்துட்டே தான் இருக்கிறாங்க. இங்க 2 பேர் கொடை பிடிச்சிட்டு போறவங்க மெதுவா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா அங்கே ஓரத்தில் இருந்த ஒரு தென்னை மரம் அப்படியே சரிஞ்சு பொத்துன்னு ரோட்லேயே விழுந்திருக்கு பாருங்க. ஆனால் மரம் விழுந்த நேரம் பார்த்து ஆட்கள் யாரும் நடக்காததுனால யாருக்கும் எதுவும் ஆகலை. மரங்கள் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் அதை உடனே எடுக்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே பைக் ஓட்டி வந்துட்டு இருந்த லேடி கொஞ்சம் தாறுமாறாக தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக இந்த காரில் போய் அப்படியே உரசிட்டு போயிருக்கிறாங்க பாருங்களேன். வண்டியை ஓட்டிட்டு இருந்தவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் இந்த சம்பவத்தினால. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கார் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அப்படியே குறுக்க ஒரு கார் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்க பாருங்க. பிரேக் போட்டு உடனே நிறுத்திட்டாங்க. சில நேரங்களில் எதிரில் வர ஆட்களையும் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இப்போ தான் இந்த லேடி காரை திறந்து மெதுவாக வெளியே வர்றாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை பாருங்க. பின்னாடி இருந்த ஒரு கார் வேகமாக வந்தது, கரெக்டாக இந்த கார் மேலே வந்து விழுந்திருக்கு. இது கொஞ்சம் எதிர்பார்க்காத சம்பவம் தான். நடந்து போன அந்த லேடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. கார் என்னதோ கவிழ்ந்து போனாலும் காருக்குள்ள இருந்தவர் மெதுவா கதவை திறந்துட்டு ஆள் வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. அதோட கார்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புகையும் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இப்பதான் அந்த வண்டியில நிறைய கல் ஏத்தி இருக்கிறாங்க. ஏத்தின கல் எல்லாம் ஒரு செகண்ட்ல அப்படியே சரிஞ்சு மொத்தமா விழுந்துடுச்சு பாருங்க. எந்த பாரமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அந்த வண்டியையே கவிழ்த்து தான் விடுது. அப்படித்தான் இங்க ஓரமா இருந்து இந்த ஜேசிபி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஜேசிபியே மண்ணில் சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு பெரிய பள்ளத்துல. கீழே போய் வேகமாக பார்க்கும்போது வண்டி என்னவோ ரொம்ப பத்திரமா தான் இருந்திருக்கு. ஆனால் இதை தூக்கிட்டு தான் எப்படி இன்னும் மேட்டுக்கு ஏறுறதுன்னு தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, நல்லா இருக்கிற அந்த கட்டடம் தான் திடீர்னு அடுத்த செகண்டே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. எல்லா ஆட்களும் ஏற்கனவே சுதாரிச்சு ஓரமாக போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு வேகமான காற்று அடிச்சுது. அந்த வேகமான காற்றுக்கு கண்ணாடி கதவு தாக்க பிடிக்க முடியாமல் சல்லியாக நொறுங்கி போயிடுச்சு பாருங்க. இது அடுத்த நிமிஷம் உடைய போகுதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. திடீர்னு கதவே காணாமல் போயிடுச்சு பாருங்களேன். கண்ணாடி கதவு போட்டால் ரொம்ப ஸ்ட்ராங் போடணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது, இந்த டயர் மெதுவா ஊதிட்டு இருக்கு. அப்படியே வேகமா ஊத ஆரம்பிக்குது பாருங்க. பக்கத்துல நின்று 2 பேரும் உடனே உஷாராயி அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. அதுவும் ஊதுது இன்னும் பெருசா ஊதிக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஊதுறதுக்கு இடம் இல்லாததுனால அப்படியே உடஞ்சு போயிடுச்சு. டயர் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த மரத்தை கட் பண்ணுறதுக்காக தான் மிஷினோட வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கட் பண்ணுறதுக்குள்ள அப்படியே குபுன்னு தண்ணியாக வெளியே பாய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. மரத்துலேருந்து எப்படி தண்ணிக்குள்ளையே திறந்த மாதிரி இவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்க்குறதுக்கே ஆச்சரியம் தான். அப்படியே கட் பண்ணுறதையும் நிறுத்திட்டாரு. சில மரங்களில் இப்படி உள்ள தண்ணியாக இருக்கும் போல.